இலக்கிய சீரியல்ல நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்களும் சுவாரஸ்யமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இலக்கியா பார்த்தீங்க அப்படின்னா மகேஷை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே நேராக கிளம்பி போயிடுறாங்க. போன உடனே நம்ம அஞ்சலி தாங்க பார்க்குறா. பார்த்த உடனே பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிடுதுங்க நம்ம அஞ்சலிக்கு. எதுக்காகடா நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, நீ தான் நான் கேட்குற பணத்தவும் கொடுக்க மாட்டேன்ற, நான் சொல்கிறதவும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டேன்ற, அப்புறம் எதுக்காக நான் சும்மா இருக்கணும், அதனால தான் நான் நேராக வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ மட்டும் வந்திருந்தா ஓகே, இவளை எதுக்காக கூட கூப்பிட்டு வந்துருந்த, இவளுக்கு எனக்கு தான் ஆகாதன்றது உனக்கு தெரியல, நீங்கள் 2 பேர் சேர்ந்துக்கிட்டு ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. ஆமாம் அஞ்சலி, இதுக்கு மேலேயும் உன்னை விட்டு வச்சுருந்தா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமான ஷாக்கான அஞ்சலி, எதுவும் பண்ணிடாத, என் வாழ்க்கையே போயிடும், கார்த்திக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்னை இந்த வீட்டுக்குள்ளேயே வைக்க மாட்டான், என்னை கொன்னே போட்டுருவான், எதுவும் நீ பண்ணாத, எதுவாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், நீ என் காலை பிடிச்சி கேட்டதுனால உன்னை அன்னைக்கு நான் மன்னிச்சு விட்டேன், இதுக்கு மேலேயும் நான் உன்னை பார்த்தேன்னா மன்னிக்கிறதாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்கிறாங்க. முதல்ல நீ வா, தனியாக போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவை வேகமாக யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி அவள் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு கையை பிடிச்சி கெஞ்சி கேட்குறாங்க. எனக்கு இந்த ஒரு தடவை சான்ஸ் கொடு, கார்த்திக்கிட்ட இந்த வீடியோ மட்டும் காட்டிடாத, காட்டினா என்னுடைய வாழ்க்கையே போயிடும், நான் கன்சீவ் இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சால் வீட்டில் என்னை யாருமே வைக்க மாட்டாங்க, அடித்து துரத்தியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. இதெல்லாம் கேட்கும் பொழுது நம்ம இலக்கியாவுக்கும் ஏதோ கொஞ்சம் மன்னிக்கலாம் அப்படின்னு தாங்க தோணுது. ஆனால் அஞ்சலி பண்ண போகிற விஷயத்தெல்லாம் கேட்டாக்க இவளை மன்னிக்கணுன்னே தோணலைங்க நம்ம இலக்கியாவுக்கு. என்ன நடந்தாலும் சரி, இந்த விஷயத்த நான் கார்த்திக்கிட்ட சொல்லி தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு கார்த்திக்கிட்ட இந்த வீடியோ ஃபுட்டேஜை காட்டிடுறாங்க நம்ம இலக்கியா. இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலேயும் நீ என் வீட்டில் இருந்தாக்க எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை பார்த்தீங்கன்னா திட்டுன்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஜானிக்கு வந்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னு கூட கேட்காம அஞ்சலியை பிடிச்சி பலார் வச்சு அடி வெளாசி தள்ளிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். இலக்கியா அப்போவே சொன்னா, எதையுமே நாங்கள் அப்போ எடுத்துக்கல, இப்போ புரியுது யார் நல்லவ யார் கெட்டவ அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.